வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் வெஜிடபிள் சாலட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பொதுவாக காய்கறிகளை வேக வச்சு பொரியல் கூட்டு இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுவோம். பச்சையாக வச்சு சாலட் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. சாலட் பண்ணுறதுக்கு பச்சை காய்கறிகள் எல்லாம் ஒரே மாதிரி சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கேப்சிகம், குடைமிளகாய், அடுத்து முட்டைக்கோஸ், கேரட், வெங்காயம், வெள்ளரிக்காய், தக்காளி பழத்தில் உள்ள விதைகள்லாம் நீக்கிட்டு அதோட ஜூஸையும் எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். வெள்ளரிக்காயிலையும் அதே மாதிரி விதைகளை எடுத்துட்டு தோலையும் சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும். கேரட்டு தோல் சீவிட்டும் கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டும் இந்த மாதிரி பீஸஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அந்த சாலட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒவ்வொரு காய்களாக சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸ், தக்காளி பழம், கேரட், வெள்ளரிக்காய், வெங்காயம், அடுத்து குடைமிளகாய். இதை நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். காய்கறிகளுக்கு தகுந்தபடி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கணும், கரெக்டாக இருக்கணும் உப்பு. பச்சை காய்கறிங்கிறதுனால உப்பும் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் போதும். அடுத்து ஒரு 1/4 மூடி லெமன், அதை பிழிஞ்சிக்கலாம். இது ஒரு டீஸ்பூன் இருக்கும். உங்களுக்கு புளிப்பு சுவை இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா 2 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். அடுத்து மிளகு ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், இதையும் சேர்த்துக்கலாம். இந்த லெமன் ஜூஸோட இந்த மிளகு ஜீரகத்தூள் சேர்த்து சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு கடைசியாக கொத்தமல்லி இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்தாச்சு, நல்லா கலந்து விட்டுக்கணும். எல்லாமே பச்சை காய்கறிகள் சேர்த்தாலும் அந்த உப்பு, லெமன் ஜூஸு, மிளகு ஜீரகத்தூள் இதோடு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.